பாலா ஹீரோ ஆயிட்டாரா? அது அவங்கள்ட்ட சொல்லாமப்பா, ஒரு பெரிய ஹீரோ கிட்ட அப்படிலாம் சொல்லாதப்பா. ஹீரோவான சந்தோஷம் தானே. என்னடா இது என்கிட்ட சொல்ல வேணா, நான் என்ன பண்ண போறேன்? நம்ம வழக்கமாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டைம் ஆகும் ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களாம் நம்மளை பிடிக்கிறதுக்கு. முதல் படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துருக்கடா பாலா, நீ வாழ். தானா சேர்ந்துச்சுல. நான் கூட வர வெளில பொறுக்கி பாக்கெட்டில் போட்டு கூட்டு வந்துட்டோன்னு நினச்சிட்டேன் நான். மக்கள் செல்வன் பாலா, மக்கள் நாயகன் பாலான்னு சொல்றாங்க. மக்கள் இல்லை, இன்னைக்கு அவர் பத்மஸ்ரீ பாலான் இருக்கீங்க, மக்கள் நாயகன் பாலான் இருக்கீங்க. நான் வந்து இன்னைக்கு பாலா ஹீரோ, நான் ஹீரோ ஃப்ரெண்டு. நான் இன்னைக்கு ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா உன்னை இப்படி பார்க்குறதுல. இவ்வளோ பேர் ஒன்று நேசிக்கல. எனக்கு 2018 ஜுங்கா பண்ணவன் என் கூட வந்து பண்ணான். அப்போது எவ்வளோ பேரன்பில் அண்ணேன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டோன்னு இப்போ வரைக்கும் அதே பேரன்போடு இருக்கான். இன்னும் மென்மேலும் நீ வளரணும். உன்னுடைய உழைப்பு, நீ புரிஞ்சுக்கிற விதம். நான் இவன் நிறைய பேருக்கு உதவி பண்ணும்போது நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னேன். அது இப்போயும் இதே இடத்துல சொல்கிறேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நிறைய பேருக்கு உதவி பண்ணும்போது, தான தர்மம் பண்ணும்போது, தான தர்மம் பண்ணுறவங்க கையில் காசு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் தான தர்மத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் வச்சு கூட நான் சொன்னேன். இப்பயும் அதே தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம உதவி பண்ணும்போது நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துட்டோன்னா இன்னொருத்தருக்கு அந்த பாதையில் வர்றதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அது மட்டும்தான். மற்றபடி ஒரு நல்ல மனசு, ரொம்ப நல்லா வருவேன். நிறைய மக்களோட பேரன்பை சம்பாரித்து வச்சுருக்கடா. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் வாழ்க நீ, வளர்க நீ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்னா. பட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாலா அவர்களையும் மேடைக்கு ஏற்றணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பாலா மேலே வாங்க.